இந்த வீடியோவில் 2024 சசிகுமார் சார், உன்னி முகுந்தன் சார், கதாநாயகனாக சூரி சார் இவங்க 3 பேரும் இணைந்து நடித்து திரை அரங்குகளில் இப்போது ரீசெண்டாக வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற கருடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ கருடன் அப்படிங்கிற இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். சிறு வயதில் இருந்தே பெஸ்ட்டு நண்பர்களாக இருக்கிறாங்க சசிகுமார் சாரும் உன்னி முகுந்தன் சாரும். இதில் உன்னி முகுந்தன் சாருடைய தீவிரமான விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு படத்துடைய கதாநாயகனான சூரி சார். சசிகுமார் சாருக்கும் அவருடைய நண்பரான உன்னி முகுந்தன் சாருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சூரி சார், இவங்க 3 பேருக்கும் இடையே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தான் இந்த கருடன் படத்துடைய மீதி கதையே. இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய இன்டர்வல் வேற லெவலில் கூஸ்பம்ஸ் காட்சியாக இருந்தது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருக்குது. படத்துடைய இன்டர்வல் வேறு லெவலில் இருக்குது. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு படத்துடைய செகண்ட் ஹாஃபை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விடவும் படத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த சூரி சாருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இனிமேல் நான் காமெடியன் கிடையாது, நான் ஹீரோ ஆயாச்சு அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஆழமாக பதிவு பண்ணுற விதமாக ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்காக சூரி சார் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதுலேயும் இந்த படத்தில் சூரி சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்திற்கும் அவருடைய ஸ்டண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸு ரீதியான காட்சிகளாக இருக்கட்டும், தியேட்டரில் விசில் சத்தமும் கைத்தட்டல் சத்தமும் சும்மா அனல் பறந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் சூரி சார் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பார். கழுத்தை இருக்குன்னு இறுக்கி கொன்னே போட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பார். அவர் அந்த வசனம் பேச ஆரம்பித்த டைம்லேயே தியேட்டரில் கைத்தட்டல் சவுண்டு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட நமக்கு கேட்கல. அந்த அளவுக்கு ஆடியன்ஸுடைய கைத்தட்டல் சத்தம் தான் திரையரங்குகளில் அதிகமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்த சசிகுமார் சார், உன்னி முகுந்தன் சார், இவங்க 2 பேருடைய கதாபாத்திரத்துக்கும் ரொம்பவே வலு சேர்க்கிற விதமாக அவங்க 2 பேருக்கும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. மற்றும் ஒரு காவல்துறை அதிகாரியாக சமுத்திரகனி சாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், படத்துடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், படத்துடைய ஸ்டண்டு காட்சிகளாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நீங்கள் இதுவரைக்கும் கருடன் அப்படிங்கிற இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கல அப்படின்னா இனிமேலும் மிஸ் பண்ணாதீங்க. குடும்பத்தோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த கருடன் திரைப்படம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த திரை விமர்சனத்தை நாம் முடிச்சுக்கலாம். இது போன்ற வேற ஒரு மூவி விமர்சனம் மூலமாக நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிவுட் சினிமா பார்வை.